புது கிரியேட்டருக்கு ஸ்டோரி டெல்லிங்லாம் சுத்தமாக செட் ஆகாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நியூ கிரியேட்டருக்கு சீரிஸ் ஸ்டோரி டெல்லிங்லாம் போட்டால் வேலைக்காக தான் இப்படின்னு ஒரு கிரியேட்டர் போட்டிருக்காப்புல. அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், ஐயோ இது தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, ஒரு மாதிரி தலைவலி ஆகிட்டேன். அப்புறமா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அஸ்லாம் அலைக்கும், என் வணக்கம் தோழர்களே. ஒழுக்கமான வாழ்க்கை பயணத்தில் இன்னைக்கு நாள் 7. ஒரு வாரமாக ஒழுக்கமாக இருந்துட்டோம். இது நமக்கு கிடைச்ச சின்ன வெற்றி. 1 வீக்குள்ளே என்னை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண 26 நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. சேலஞ்ச் முடிக்க 93 நாள் இருந்தாலும் வாய்ஸ் ஓவர் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் கோடோட நல்லாவே கனெக்ட் ஆகியிருக்கேன். அப்படியே ஜிம் கூட டச்சில் இருந்திருக்கேன். படிப்பு மட்டும்தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கான். கதை கேட்க ரெடியாடா. ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதுமே வந்த கமெண்ட்ஸ், மச்சான் கிரிஞ்சா இருக்குடான்னு கூட இருக்கிற ஃப்ரெண்டே கால் பண்ணி சொன்னான். சிரிக்கிறதுக்கு தாண்டா அவங்க வீடியோ வைப்பாங்க, மச்சான் தயவு செய்து வீடியோ டெலிட் பண்ணிடுறா. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று. இதுவே பழையதையாக இருந்திருந்தா அங்கேயே கண்டென்ட் கிரியேஷனை விட்டு ஓடி இருப்பான். பட் இந்த வாட்டி என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து ஒரு புது மனுஷனாக எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன். நிஜமான வாழ்க்கையில் ரொம்ப கம்மியாக தான் மனுஷங்க கூட பேசுவேன். ஈகோன்னு நிறைய பேர் நினைச்சிருந்தா மன்னிச்சிருங்க. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்துட்டேன். படித்தது பாய்ஸ் ஸ்கூலு, சின்னதாக ஒரு கேங்கு. பட் யூனிவர்சிட்டியில் மூவ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ட்ரை பண்ணதுக்கு டிப்ரமேஷனுக்குள்ளே தள்ளிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி நம்மளை நேசிக்கிற புது மக்களோட கனெக்ட் ஆகணும்னு நினைச்சேன். அதுக்கான பெஸ்ட் வேயாக கண்டென்ட் கிரியேஷன் முன்னாடி வந்து நின்றான். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கதைக்கு வரும். புதன்கிழமையாக இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு ஜிம்முக்கு ஓய்வு நாள். ரெஸ்ட் டேன்னு சும்மா இருக்காமல் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட செட் ஆகி கிரிக்கெட் விளையாட கிளம்பிட்டேன். அங்கே போய் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக மெச்சம் முடிச்சுட்டு நம்ம பசங்களோட அட்டி போட ஜூஸ் கடைக்கு வந்துட்டோம். அங்கே ஜாலியாக பேசின்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஃபைனலாக ஒரு செலிப்ரேஷனோட நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.